இன்னைக்கு வைசியால் வீதின்னு ஒன்று நம்ம சொல்லிட்டு இருக்கோம். வைசியால் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பேரு. அதில் அன்னைக்கு முக்கியமான ஆட்கள் வந்து பார்த்தீங்கன்னா செட்டியார்கள் அதிகமாக இருந்தாங்க, வாணிபம் செய்யக்கூடியவர்கள். அந்த வைசியால் வீதி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வைசியால் மக்கள் செட்டியார்கள் வணங்கின ஒரு மிகப்பெரிய முக்கியமான தெய்வம் அப்படின்னா கோமிகி அப்படிங்கிற ஒரு அம்மா. அந்த தாயை தான் கும்பிட்டாங்க. அந்த தெருவை வந்து கோமுகி தெரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் நாளடைவில் அது கோமுட்டி தெருன்னு அப்படின்னு மாறிச்சு. ஸோ இந்த கோமிட்டி அப்படிங்கிறது பேர் வந்து சரியா இல்லை அப்படிங்கிறதுனால தன்னுடைய அந்த ஜாதி பேரே வச்சுட்டாங்க, வைசியால் வீதி அப்படின்னு. இன்னைக்கு அந்த வைசியால் வீதி அப்படிங்கிறது நிறைய செட்டியார்கள் இருக்கக்கூடிய, வாணிபம் செய்யக்கூடியவர்கள் இருக்கக்கூடிய இடம். அடுத்தது ஒப்பனக்கார ஸ்ட்ரீட். உண்மையை சொல்ல போனாவே பணக்கார ஸ்ட்ரீட் தான் அது. வாணிபம் செய்து அதிகமான பணம் சில்லறை அதிகமாக வச்சிருந்த மக்கள் குடியிருந்த இடம் தான் அந்த ஒப்பனக்கார ஸ்ட்ரீட். கோயம்புத்தூர் அப்படின்னு இந்த சினிமா படத்துலையும் இல்லை ஏதோ ஒரு இடத்துல காமிக்கணும்னாவே ஃபர்ஸ்ட் மணிக்கூண்டை தான் காமிப்பாங்க. அப்போ மணிக்கூண்டை காமிச்சாங்க அப்படின்னா ஆஹா இது கோயம்புத்தூர் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த மணிக்கூண்டுக்குன்னு ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்கு. இந்த மணிக்கூண்டை நிர்மாணிச்சவர் யாரு அப்படின்னா ஆற்காடு தொப்பையப்ப முதலியார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர், மிகப்பெரிய ஒரு பணக்காரர், நிறைய வாணிபம் செஞ்சவர். அவருடைய பையன் திருவேங்கடசாமின்னு ஒருத்தர், அவர் தான் இந்த மணிக்கூண்டை நிர்மாணிக்கிறாரு. இன்னும் சொல்ல போனா பெரியாஸ்பத்திரியில இருக்கக்கூடிய அந்த பிரசவ வார்டு அவர் முதல்ல கட்டி கொடுத்தது இவர் தான், தன்னுடைய சொந்த காசுல.